அனுசரணை வழங்குவோர் செலிகோலைஃப் காப்பீட்டுதாரராகி தமிழ் சவாரி சென்றிடுவோம். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் புலிகேந்திரன் சுலாக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்தியாவில் பல்வேறு சந்திப்புகள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணங்கி வந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட முடியும் என எம்.ஏ. சுமந்திரன் கருத்து. உலக சுனாமி பேரிடர் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு இலங்கையின் கடலோர மாவட்டங்களில் சுனாமி ஒத்திகை. திருகோணமலை பூநகர் விவசாயிகள் மழை வேண்டி கொடும்பாவி எரிப்பு. பாடசாலை வாகன போக்குவரத்திற்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என பாடசாலை போக்குவரத்து சங்கம் கோரிக்கை. வத்திக்கானின் நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடனான உறவுகளுக்கான செயலாளர் பிரதமரை சந்திப்பு. தொடர்பன முதன்மை செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்தார். நாடாளுமன்ற ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது நாடாளுமன்ற ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் நாடாளுமன்ற செயல்முறை தொடர்பான சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வதில் அவதானம் செலுத்தி பெருமதியான கலந்துரையாடல் நிமித்தம் இந்தியா மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை இன்று சந்தித்தார். நிறுவன தொழில்முறையை மேம்படுத்துதல், சட்டவாக்கத்துறையோடு தொடர்பான ஆராய்ச்சிகளை வலுப்படுத்துதல் மற்றும் நாடாளுமன்றத்தினுள் இளைஞர்களின் பங்கேற்பை ஊக்குவித்தல் தொடர்பாக இரு தலைவர்களுக்கும் இடையாக இங்கு கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. கட்டமைப்பு சார் பரிமாற்றங்கள், கல்வி, சுற்றுலாக்கள் மற்றும் திறன் மேம்பாடு போன்ற முன்முயற்சிகள் மூலம் இலங்கை நாடாளுமன்றத்திற்கும் இந்திய மக்களவைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்த இவர்கள் இணக்கம் தெரிவித்தனர். ஜனநாயகம், வெளிப்படைத்தன்மை மற்றும் நாடாளுமன்ற ஒருமைப்பாட்டினது மதிப்புகளுக்காக இரு நாடுகளிலும் பகிர்ந்து கொள்ளப்பட்ட அர்ப்பணிப்புகளை இந்த சந்திப்பு சுட்டிக்காட்டின. இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து மக்களவை கட்டிட தொகுதியில் அமைந்துள்ள புதிய சபாநாயகர் அலுவலகத்தை பார்வையிட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அழைக்கப்பட்டார். இங்கு அதிநவீன வசதிகளையும் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட காகிதமில்லா நாடாளுமன்ற இயக்க முறைமையை கட்டமைப்பு, நவீனமயமான சட்டமன்ற நிர்வாகம், செயல்திறன் தொடர்பான மாதிரியையும் இதன் போது கண்டுகொள்ள முடிந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கரை புதுடில்லியில் சந்தித்தார். இந்திய இலங்கை கூட்டாண்மை, பிராந்திய ஸ்திரத்தன்மை, தொடர்புகள் மற்றும் பரஸ்பர முன்னேற்றம் தொடர்பில் இரு தரப்பினரின் அர்ப்பணிப்புகள் குறித்து பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மீண்டும் ஒரு முறை மீண்டெழுந்து நிற்பதற்கு தேவையான பயன்பெறும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை இந்தியா பெற்றுத்தந்தமைக்கு தலையீடு செய்தமைக்காக எதிர்க்கட்சித் தலைவர் நன்றியை தெரிவித்தார். இலங்கையின் நீண்டகால பொருளாதார மறுமலர்ச்சியை திட்டமிடுவதற்காக இன்றைய காலகட்டத்தை பயன்படுத்துவது குறித்து பல கருத்துக்களை டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் இங்கு முன்வைத்தார். இலங்கை பொருளாதாரத்தில் கண்டுவரும் முன்னேற்றங்கள், தொடர்ச்சியாக நடந்து வரும் சீர்திருத்தங்கள் மற்றும் கடன் நிலை தன்மையை பேணுவதற்கான திட்டம் வரைபடம் குறித்து அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கருக்கு இதன் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விளக்கம் அளித்தார். இதன் பிரகாரம் 2028 முதல் கடன் திருப்பிச் செலுத்த ஆரம்பிக்கும் போது IMF வேலை திட்டத்திற்கு பிந்தைய காலகட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் சவால்களையும் எதிர்க்கட்சித் தலைவர் இதன் போது கோடிட்டு காட்டினார். இதன் பொருட்டான பிராந்திய முதலீடு மற்றும் ஒத்துழைப்பால் அதிகரிக்கப்படும் ஒரு நிலைபெறான அபிவிருத்தி மூலோபாயத்தின் அவசியப்பாடு தொடர்பிலும் எதிர்க்கட்சித் தலைவர் இதன் போது சுட்டிக்காட்டினார். வர்த்தகம், எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இங்கு பல யோசனைகளை இரு தரப்பினரால் முன்வைக்கப்பட்டன. மேலும் இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல் கொள்வனவு திறனை விரிவுபடுத்தும் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டதோடு வலையமைப்பு தொடர்புகளை விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் எதிர்க்கட்சித் தலைவர் எடுத்துரைத்தார்.
பூட்டான் மற்றும் நேபாளத்துடனான இந்தியாவின் வெற்றிகரமான கூட்டாண்மையை பயன்படுத்தி கொண்டு மின்சாரம் மற்றும் எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பில் ஆராயும் பொருட்டு ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சு வசதிகளை செய்து தரும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் இதன்போது உறுதியளித்தார். சமுத்திர விமான இணைப்பு சேவைகள் மற்றும் முன்மொழியப்பட்டுள்ள இரு நாடுகளிடையான மின்சார இணைப்பு கட்டமைப்பின் இடைத்தொடர்புகள் உள்ளிட்ட முக்கிய ஒத்துழைப்புகள் முயற்சிகளின் முன்னேற்றங்கள் தொடர்பில் இரு தரப்பினரும் இங்கு மதிப்பாய்வு செய்தனர். பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையையும் கடல்சார் போக்குவரத்தின் சுதந்திரத்தினையும் பேணி செல்வதற்கு இலங்கையின் மூலோபாய முக்கியத்துவத்தை உணர்ந்து பிராந்திய பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றம் கண்டுவரும் இந்திய பெருங்கடல் சார் பாதுகாப்பு கட்டமைப்பு உருவாக்கத்தில் இலங்கையின் வகிவாகம் குறித்தும் இவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மூலோபாய சமநிலை மற்றும் சுயாதீனத்தை பேணிக்கொண்டு அனைத்து பங்குதாரர்களுடனும் வெளிப்படையாக தொடர்புகளை பேணி நடைமுறைக்கு ஏற்ற அணிசேரா கொள்கைக்கான இலங்கையின் உறுதிப்பாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மீண்டும் உறுதிப்படுத்தினார். இங்கு வெளிவிவகார அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெயசங்கர் இந்த அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டு இலங்கையின் ஸ்திரத்தன்மை இந்தியாவின் சொந்த பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்கு அவசியமாக அமைந்து காணப்படுகிறது என்றும் குறிப்பிட்டார். இந்திய விஜயத்தின் மற்றொரு முக்கியமான நாளான இன்று புதுடில்லியில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் சிரேஷ்ட தலைவருமான டாக்டர் சசி தரூர் சந்தித்தார். ஜனநாயக விழுமியங்களை வலுப்படுத்துதல், இரு நாட்டு மக்களிடையே உறவுகளை மேம்படுத்துதல் மற்றும் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து இங்கு இருதரப்பினரும் அவதானம் செலுத்தினர். இங்கு இருதரப்பினரிடையே இரு நாடுகளினதும் அபிவிருத்தி சார் பல விடயங்கள் குறித்தான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். வத்திக்கானின் நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடனான உறவுகளுக்கான செயலாளர் பிரதமர் ஹலாநிதி கருணி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடினார். வத்திக்கானின் நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடனான உறவுகளுக்கான செயலாளர் பேராயர் போல் ரிஜன்ஸ் ஹல்லாக்கர் ஆண்டகை பிரதமர் ஹருணி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பின் போது கல்வி, நல்லிணக்கம் மற்றும் சர்வதேச உறவுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. அரசாங்கத்தின் கொள்கை திட்டத்திற்கு அமைய அறிமுகப்படுத்தப்பட இருக்கும் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பிரதமர் விளக்கம் அளித்தார். கல்வி சீர்திருத்தத்தை பாராட்டிய பேராயர் கல்வியை அமைதி, நம்பிக்கை மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான புதிய பெயர் என்றும் குறிப்பிட்டதோடு திருச்சிமையின் உலகளாவிய முயற்சியான உலக கல்வி பொன்விழா குறித்து எடுத்துரைத்தார். போருக்கு பின்னர் உருவாகி இருக்கும் நல்லிணக்கத்தை பற்றி வலியுறுத்திய பிரதமர் தற்போதைய அரசாங்கத்தின் அனைவரினதும் உரிமைகளை பாதுகாக்கும் அதே வேளை அனைவரினதும் உள்வாங்கிய பன்மைத்துவ அணுகுமுறையை பற்றி எடுத்துரைத்தார். சந்திப்பின் முடிவில் திருச்சீமையின் திருத்தந்தை இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொள்வது குறித்தும் பேராயர் முன்மொழிந்தார். இந்த பரிந்துரையை வரவேற்ற பிரதமர் உத்தியோகபூர்வ அழைப்பை விடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதாக தெரிவித்ததோடு திருச்சீமைக்கு விஜயம் செய்யுமாறு பேராயர் விடுத்த அழைப்பையும் பிரதமர் ஏற்றுக்கொண்டார். வத்திக்கான் தூதுக்குழுவில் கொழும்பில் அமைந்துள்ள திருச்சீமை தூதரகத்தின் பொறுப்பாளர், திருச்சீமை அரச செயலகத்தின் 2ஆம் செயலாளர் ஆகியோரும் உள்ளடங்கியிருந்தனர். இலங்கையின் சார்பாக பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதிந்திரி, பிரதமரின் மேலதிக செயலாளர் சஹாரிகா போகாவத்த, வெளிநாட்டு வெளிவிவகார வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் சுகீஸ்வர குணரட்ன மற்றும் பிரதி பணிப்பாளர் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா அனோத்தியா சிரிஸ்ரீ ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமது நிலைப்பாட்டிற்கு இணங்கி வந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட முடியும் என தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தெரியப்படுத்தியுள்ள நிலையில் அவர்கள் இந்த நிலைப்பாட்டிற்கு இணக்கம் வந்தால் மட்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட முடியும் என தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவில் இடம்பெற்ற பின்னர் ஊடக சந்திப்பை நடத்திய வேளையில் இவ்வாறு குறிப்பிட்டார். வரப்போகிற வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருக்கிறோம். 7ஆம் தேதி ஜனாதிபதி நிதி அமைச்சர் என்ற வகையிலே தன்னுடைய வரவு செலவு திட்ட யோசனைகளை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்க இருக்கிறார்.
அதுக்கு பிறகு 2ஆம் வாசிப்பு விவாதம் நடைபெற்று 14ஆம் தேதி அதற்கான வாக்கெடுப்பு நடைபெறும். பாராளுமன்ற குழு ஒவ்வொரு உறுப்பினரும் தங்களுடைய நிலைப்பாடுகளை அல்லது தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இனரோடு தலைவரும் நானும் ஏற்கனவே சில சந்தர்ப்பங்களிலே உரையாடி இருக்கிறோம். அது சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டிலே அவர்களும் இணங்கி வருவார்களாக இருந்தால் நாங்கள் முன்னிருந்ததை போல தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரோடு இணங்கி செயற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே அப்படியாக இணங்கி செயற்பட முன்வருமாறு நாங்கள் அவர்களுக்கு அழைப்பும் விடுக்கிறோம். மத்திய செயற்குழுவிலே அதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. சகல தமிழ் தரப்புகளோடும் பிரதான தமிழ் கட்சி என்ற ரீதியிலே, தலைமை தமிழ் கட்சி என்ற ரீதியிலே நாங்கள் அனைவரையும் இணைந்து செயற்படுமாறு அழைப்பு விடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஒரே நிலைப்பாட்டை தமிழ் கட்சிகள் முன்வைக்குமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே அது சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இறுதியாக கோட்டாபய ராஜபக்ச அரசாங்க காலத்திலே ரமேஷ் சில்வா குழுவுக்கு முன்வைத்த யோசனை ஒன்று இருக்கிறது. அதுதான் நாங்கள் இறுதியாக ஒரு அரசாங்கத்துக்கு முன்வைத்த யோசனை. அவர்கள் அதிலே இணங்கி வருவார்களாக இருந்தால் அதை ஒரு பொது நிலைப்பாடாக நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரிவிக்க முடியும் என்று தீர்மானித்திருக்கிறோம். உலக சுனாமி பேரிடர் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு இலங்கையின் கடலோர மாவட்டங்களில் சுனாமி ஒத்திகை பயிற்சி இன்று நடைபெற்றது. உலக சுனாமி பேரிடர் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு இந்திய பெருங்கடல் சுனாமி ஒத்திகை பயிற்சி இன்று நடைபெற்றது. யுனெஸ்கோவின் மாநிலங்களுக்கிடையான கடலியல் ஆணைக்குழுவின் சுனாமி எச்சரிக்கை மற்றும் தணிப்பு அமைப்பு மூலம் ஒருங்கிணைக்கப்பட்ட பிராந்திய பயிற்சிக்காக இது ஏற்பாடு செய்யப்பட்டது. இலங்கையின் கடலோர மாவட்டங்களான மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், காலி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 கிராம அலுவலர் பிரிவுகளில் இந்த சுனாமி ஒத்திகை பயிற்சி இன்று நடைபெற்றது. இதில் பிரதான தேசிய ஒத்திகை பயிற்சி களுத்துறை மாவட்டத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான ஒத்திகை பருத்தித்துறை மெதரிஸ்த பெண்கள் பாடசாலையில் இடம்பெற்றது. காலை 9:15க்கு சுனாமி எச்சரிக்கை ஒலிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாணவிகள் வகுப்பாக அணிவகுக்கப்பட்டு அங்கு உரியவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து வடமராட்சி இந்து மகளிர் கல்லூரியில் இடைத்தங்கல் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டதுடன் அங்கு மருத்துவ வசதிகள், உணவு உட்பட பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. வட இந்து மகளிர் கல்லூரியில் வகுப்பாக மாணவர்கள் பிரிக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் கிராம மக்களும் தங்க வைக்கப்பட்டனர். பிரதேச செயலக அனர்த்த முகாமைத்துவ குழுவினரால் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே மாணவர்கள், கிராம மக்கள் தங்க வைக்கப்பட்டனர். இதேவேளை ஒத்திகையின் போது பாதுகாப்பாக நகர்ந்த மக்கள் மற்றும் மாணவர்களின் ஒரு சிலருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டன. காயமடைந்தவர்களை இலங்கை செஞ்சிலுவை சங்கம், செயின்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ், பருத்தித்துறை போலீசார் ஆகியோர் ஏற்றி வந்து வட இந்து மகளிர் கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்ட முதலுதவி சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டனர். இவ்வொத்திகை நிகழ்வில் யாழ் மாவட்ட அரச அதிபர், யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினர், வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம், இலங்கை செஞ்சிலுவை சங்கம், செயின்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் படைப்பிரிவு, பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை, பருத்தித்துறை போலீசார், கடற்படை, இராணுவம், சிறப்பு அதிரடிப்படை, பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் மற்றும் உப தவிசாளர், கியூமெடிகா உட்பட பல்வேறு அமைப்புகள், திணைக்களங்கள் பங்கு பெற்றிருந்தன. சுனாமி ஒத்திகையில் வடமராட்சி மெதரிஸ்த பெண்கள் கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். குறித்த ஒத்திகை நிகழ்வு வருடந்தோறும் இடம்பெறுவதும் குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் ஏற்பாட்டில் மாவட்டத்தின் பிரதான சுனாமி ஒத்திகை நிகழ்வு மற்றும் பயிற்சி என்பன இன்று மட்டக்களப்பின் இருவேறு பகுதிகளில் நடைபெற்றது. சுனாமி அனர்த்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்வில் ஏற்பாடு செய்யப்பட்டு மட்டக்களப்பு கண்ணன்குடா மகாவித்தியாலயத்திலும் காத்தான்குடி 167C கிராம சேவகர் பிரிவிலும் ஒத்திகை இடம்பெற்றது. கண்ணங்குடாவில் பாடசாலை மாணவர்களை வெளிப்பூட்டும் வகையில், காத்தான்குடியில் பொதுமக்களை வெளிப்பூட்டும் வகையிலும் நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்டது. தேசிய மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம், மட்டக்களப்பு மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம், இராணுவத்தினர் மற்றும் கல்வி திணைக்களத்தினரின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற ஒத்திகை நிகழ்வில் மண்முனை மேற்கு பிரதேச செயலாளர் சத்யானந்தி, புலனறுவை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரதிப்பணிப்பாளர் கேர்னல் சுஜீவ அபயநாயக்க, மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உத்தியோகஸ்தர்கள், இலங்கை செஞ்சிலுவை சங்க உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கண்ணங்குடா பாடசாலையில் மாணவர்களுக்கு தெளிவூட்டும் வகையில் பயிற்சிகள் வழங்கப்பட்டது. சுனாமி ஏற்பட்ட காலத்தில் இப்பகுதியில் கடல் நீர் வந்ததுடன் அநேகமான சடலங்கள் கரையொதுங்கியமை முன்னிட்டு இவர்களுக்கு சுனாமி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பயிற்சிகளும் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. விசேட அம்சமாகிய சுனாமி எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டு மாணவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றும் பயிற்சி தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டது. காத்தான்குடி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள புதிய காத்தான்குடி தெற்கு 167C கிராம உத்தியோகஸ்தர்கள் பிரிவில் சுனாமி அனர்த்த முன்னாயத்த ஒத்திகை நிகழ்நிலை மாவட்ட அரச முகாமைத்துவ பிரிவும் காத்தான்குடி பிரதேச செயலகமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. காத்தான்குடி பிரதேச செயலக ஊழியர்கள், கிராம உத்தியோகஸ்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள், முப்படையினர், இலங்கை செஞ்சிலுவை சங்க பிரதிநிதிகள், அனர்த்த முகாமைத்துவ குழுக்கள், பள்ளிவாசல்கள், முஸ்லிம் நிறுவனங்களின் சம்பளன பிரதிநிதிகள், சிவில் சமூக அமைப்புகள், சமூக மேம்பாட்டுக்கான மக்கள் ஒன்றியம், காத்தான்குடி ஆதார வைத்தியசாலை, காத்தான்குடி ஜனாசா நலன்புரி அமைப்பு, கிராம அபிவிருத்தி சங்கம் உட்பட பல்வேறு சிவில் அமைப்புகள் ஒத்திகை நிகழ்வில் பங்கேற்றன. பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கியில் அறிவிக்கப்பட்டு பொதுமக்கள் காத்தான்குடி மத்திய கல்லூரி ஒன்றுகூடல் மண்டபத்தில் அழைக்கப்பட்டு அவர்களுக்கான விழிப்புணர்வு வேலைத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட அரசு அதிபர் அருள்ராஜ், காத்தான்குடி பிரதேச செயலாளர் திருமதி நிகாரா மௌஜித் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர். மன்னார் காற்றாலைக்கு எதிரான தமது போராட்டத்திற்கு செவி சாய்த்த ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிப்பதாக மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். மன்னார் காற்றாலைக்கு எதிரான தமது போராட்டத்திற்கு செவி சாய்த்த ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தமது 3 கோரிக்கைகளையும் ஜனாதிபதி விரைவில் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் போராட்டத்தை தொடர்ந்தும் முன்னெடுத்துச் செல்வதாகவும் மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான சுழற்சி முறை போராட்டம் இன்று 95வது நாளாகவும் இடம்பெற்று வருகிறது. இந்த போராட்ட களத்தில் கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை இடைநிறுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக நேற்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்த நிலையில் மன்னார் காற்றாலை போராட்டக் குழுவினர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர். இனி எதிர்காலத்தில் எந்த விதமான காற்றாலை திட்டங்கள் மன்னாரில் நடைபெறாது என்ற ஒரு முடிவை அவர் தன்னுடைய அமைச்சரவையில் எடுத்திருக்கிறார். அதற்கு அவருக்கு நன்றி சொல்வதோடு அந்த இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற 14 நிறுத்தப்படாது என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேளையில் இந்த போராட்ட களத்திலிருந்து நாங்கள் சொல்வது எங்களோட போராட்டம் நின்று விடாது. 14 அகற்றி அத்தோடு ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றலைகளினாலே ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளை நிவர்த்தி செய்து அதுக்கான உத்தரவாதம் தருவதன் மூலமாகவும் எந்த விதமான கனியமண் அகழ்வுக்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்ற உத்தரவாதங்களை தருகின்ற பொழுதுதான் இந்த போராட்டம் மன்னாரிலே மக்களால் நிறுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டம் வருகின்ற 100வது நாளை அண்மித்த பிறகு இந்த நகர பகுதியில் நடப்பதோடு எல்லா ஊர்களிலும் அன்றைய ஒவ்வொரு மாலையிலும் ஒவ்வொரு வடிவங்களிலும் போராட்டங்கள் எங்களுடைய உரிமைக்காக, எங்களுடைய நாட்டுக்காக, எங்களுடைய நாட்டினுடைய வளத்துக்காக அது தொடர்ந்து நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய இந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் கொடுத்த குரலுக்கு செவிமடுத்ததற்காக ஜனாதிபதிக்கு நன்றி சொல்கின்ற வேளையிலே நாங்கள் வைக்கின்ற 3 கோரிக்கைகளையும் அவர் விரைவில் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்திலிருந்து நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். மன்னார் மக்கள் நாங்கள் அவருக்கு மதிப்பு கொடுக்கிறோம். அவருடைய அந்த அறிவித்தலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இன்னும் அவர் சிலவற்றை செய்ய வேண்டியிருக்கு. அவற்றை செய்வார் என்ற நம்பிக்கையோடு மன்னார் மக்கள் சார்பில் நாங்கள் எல்லோரும் காத்திருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 கோரிக்கைகள், முதலாவது
புதிதாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற 14 காற்றாலைகளும் உடனடியாக மன்னார் தீவிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். முதலாவது கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, அமைக்கப்பட்டிருக்கின்ற 36 காற்றாலைகளினாலே எங்களுடைய மன்னார் மக்களுக்கும் நாட்டுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற எல்லா பாதிப்புகளையும் உடனடியாக நிவர்த்தி செய்கின்ற முயற்சியில் ஈடுபடுவதாக எங்களுக்கு உத்தரவாதம் தந்து எழுத்து வடிவில் எங்களுக்கு தர வேண்டும். மூன்றாவது, எந்த விதமான கனியம்மன் அகழ்வுக்கும் மன்னாருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய மூன்றாவது கோரிக்கை. இது மூன்றையும் ஜனாதிபதி ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ளும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்கின்றது. வவுனியா பூம்புகார் பகுதியில் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவரது கணவர் போலீசில் சரணடைந்துள்ளார். வவுனியா பூம்புகார் பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் பெண் ஒருவரின் சடலத்தை போலீசார் மீட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த பெண் அவரது கணவர் மற்றும் குழந்தையுடன் நேற்றைய தினம் காலை வீட்டில் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணி நிமித்தம் வெளிநாட்டில் சென்றுவிட்டு வீடு திரும்பிய வேளை மகள் சடலமாக கிடந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தாயான 25 வயதான சிந்துஜா என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணின் கழுத்த பகுதியில் கூறிய ஆயுதத்தால் வெட்டப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதேவேளை குறித்த பெண்ணின் கணவரும் அவரது 2 வயதான பெண் குழந்தையும் மாயமாக இருந்த நிலையில் பெண்ணின் கணவர் போலீசில் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேயிலை கொழுந்து அரைத்து கொண்டிருந்த இயந்திரத்தில் தவறி விழுந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தேயிலை கொழுந்து அரைத்து கொண்டிருந்த இயந்திரத்தில் நபர் ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் ஒன்று இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. மஸ்கிலியா போலீஸ் பிரிவில் உள்ள மவுசாக்கலை தோட்ட தேயிலை தொழிற்சாலையில் இடம்பெற்றுள்ளது. 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது. விசாரணைகளின் பின்னர் டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களுக்கு கையளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஸ்கலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை பூநகர் விவசாயிகள் மழை வேண்டி கொடும்பாவி எரித்தனர். மழை இல்லாத காரணத்தினால் மானாவாரி வேளாண்மை செய்கை கருகி வரும் நிலையில் திருகோணமலை வெறுகல் பூநகர் விவசாயிகள் மழை வேண்டி கொடும்பாவி எரித்தனர். பாரம்பரிய முறைப்படி ஒப்பாரி பாடல் பாடி கொடும்பாவி இழுத்துச் செல்லப்பட்டு எரிக்கப்பட்டது. வெறுகல் பூநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் கொடும்பாவியை வீதியில் இழுத்துச் சென்றனர். மனிதன் செய்த பாவத்திற்காகத்தான் மழை பெய்யாமல் வேளாண்மைகள் கருகி போவதாக நம்பி இப்பாரம்பரிய சடங்கு இடம்பெற்றது. அம்பாறை எங்கினியாக்கல நீர்மின் உற்பத்தி நிலையத்தில் இரத்த தான நிகழ்வு இடம்பெற்றது. அம்பாறை எங்கினியாக்கல நீர்மின் உற்பத்தி நிலையத்தில் இரத்த தான முகாம் ஒழுங்கு செய்யப்பட்டது. மின் பொறியியலாளர் HLMC சேனாதீர தலைமையில் அம்பாறை பொது வைத்தியசாலையுடன் இணைந்து இரத்த தானம் வழங்கப்பட்டது. 65க்கும் மேற்பட்ட குருதிக்கொடையாளர்கள் குருதிக்கொடை அளித்தனர். இரத்த தான நிகழ்வில் மின் அத்தியட்சகர்கள், மின்சார சபை ஊழியர்கள் மற்றும் இங்கினியாக்கல பொதுமக்கள், பல அரசு திணைக்கள ஊழியர்களும் கலந்து கொண்டு இரத்தம் வழங்கினார்கள். இங்கினியாக்கல நீர்மின் உற்பத்தி நிலையத்தினால் 10வது தடவையாக இந்த இரத்த தான முகாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை வாகன போக்குவரத்திற்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என பாடசாலை மாணவர்கள் போக்குவரத்து சங்கத்தின் தலைவர் லலித் சந்திரஸ்ரீ பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பாடசாலை வாகன போக்குவரத்திற்கான வாகனங்களை அரசாங்கம் இறக்குமதி செய்து அதனை கடன் சலுகை வசதி அடிப்படையில் வழங்க வேண்டும் என அகில இலங்கை பாடசாலைகள் மாணவர்கள் போக்குவரத்து சங்கத்தின் தலைவர் லலித் சந்திரஸ்ரீ பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். මුලින්ම අපි බලමු ජනාධිපතිතුමාගේ අයවැයෙන් අපිට බලාපොරොත්තු වෙන්නේ මොනවද කියන එක. ඇත්ත වශයෙන්ම
ஜனாதிபதியின் வரவு செலவு திட்டத்தினூடாக எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை அறிய காத்திருக்கிறோம். இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக பாடசாலை வாகன போக்குவரத்துக்காக நல்ல வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் என எதிர்பார்க்கிறோம். தற்போது வாகனங்களின் விலை அதிகரித்துள்ளது. எனவே எங்களுக்கு கடன் சலுகை வசதி அடிப்படையில் வாகனங்களை வழங்குவதோடு அதற்காக அறவிடப்படும் வெட் வரியையும் குறைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல பாடசாலை வாகனங்களை ஒழுங்குபடுத்தும் செயற்பாடு தொடர்பிலும் எங்களுக்கு பிரச்சினை உள்ளது. ஒழுங்குமுறைப்படுத்தும் செயற்பாட்டிற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, ஆனால் அதை முறையாக முன்னெடுக்க வேண்டும். உதாரணமாக தனியார் பஸ்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு பல வருடங்களாகிறது, ஆனால் அவர்களுக்கு இதுவரையில் எதுவும் கிடைக்கவில்லை. எனவே பாடசாலை பஸ்களை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபடுமானால் அது குறித்து எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இதனூடாக எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை கூற வேண்டும். සිද්ධ වෙන්න ඕන. මොකද දැනට පෞද්ගලික බස් රථ නියාමනය කළා අවුරුදු ගාණක් වෙනවා. கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட வீடமைப்பு திட்டங்களின் பிரச்சனைகள் இருப்பதாக அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். 2019 ஆரம்பிக்கப்பட்ட இந்த வீடமைப்பு திட்டங்களில் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுவதாகவும் தேர்தலை அண்மித்த கால பகுதிகளில் பெரும்பாலானவர்களுக்கு வீடுகள், காணிகள் மற்றும் வீடுகளை நிர்மாணிப்பதற்காக சிமெந்துகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர் வழங்கல் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். வீடமைப்பு திட்டம் என்று ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அதில் என்ன நடந்தது என்பது தொடர்பில் தெரியவில்லை. எனவே இந்த வீடமைப்பு திட்டங்கள் குறித்து ஆராய்ந்து பார்த்து இதில் என்ன நடந்துள்ளது என்பதை அறியும் நடவடிக்கைகளில் தற்போது ஈடுபட்டு வருகிறோம். கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் வழங்கப்பட்ட வீடமைப்பு திட்டங்களில் உள்ள பிரச்சினைகளை தீர்க்க வேண்டியுள்ளது. 2015, 2019 என்பது சுமார் 10 வருடங்களை அண்மித்துள்ளது. எனவே அவற்றின் பிரச்சினைகள் தற்போது மறைந்து போயிருக்கும். அவற்றை கண்டறிந்து அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து அதற்கான பதிலை வெளிக்கொணர வேண்டும். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரைக்கு எதிராக இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வெலிகாமம் வடக்கு தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திச விகாரைக்கு எதிராக இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நேற்று பிற்பகல் 4 மணிக்கு ஆரம்பமான போராட்டம் இன்று மாலை 6 மணி வரை நடைபெற்றது. சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய பௌர்ணமி தினத்திலும் போராட்டம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் உள்ள அரச காணியை பாதுகாக்குமாறு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் சிலர் அரசாங்க அதிகாரிகளின் உதவியுடன் போலி காணி உறுதிகளை கொண்டு காணிகளை அபகரிக்க முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துமாறு கோரி இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கல்லடி பிரதேசத்தில் உள்ள சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தினை கல்லடி பாலத்திற்கு அருகில் முன்னெடுத்தனர். அரசு காணியினை பாதுகாத்து தாருங்கள், அரசு அதிகாரிகளின் அசம்பந்த போக்கினால் காணியின் அடிக்கடி அத்துமுறல் நடக்கிறது போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கல்லடி பாலத்திற்கு அருகில் நீண்ட காலமாக வடிச்சல் காணியாக உள்ள பகுதிகளில் அதன் நிரப்புவதற்காக எதிர்காலத்தில் குறித்த பகுதியானது கடுமையான வெள்ள பாதிப்புக்குள்ளாவதுடன் கல்லடி தொடக்கம் காத்தான்குடி வரையான பகுதிகளும் பாதிக்கப்படும் நிலைமை காணப்படுவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவிக்கின்றனர். நீண்ட காலமாக இது அரச காணியாக இருந்த இந்த பிரதேசமானது, இந்த காணியானதை இப்ப தற்போது தனியார் காணி என உறுதிப்படுத்திக் கொண்டு சில அதிகாரிகளின் அசம்பந்த போக்கினால் இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இதற்கு உடனடியாக இருக்கின்ற அதிகாரிகளுக்கு மிக கட்டாயபூர்வமாக நாங்கள் இதை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னவென்றால் இதில் இந்த கல்லடி பிரதேசத்திலே வெள்ளங்கள் ஏற்பட்டாலும் கூட தண்ணிகள் இந்த வழியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. இதனை கூட அடைத்து வைத்து மாநகர சபையின் தண்ணீர் வடிகால்களில் நிர்மாணிப்பு செய்வதற்குரிய அந்த இடமும் கூட தற்பொழுது அதையும் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காணி அடைப்பை அரசாங்க அதிபரும் முயற்சி செய்து, உடனடியாக அதிகாரிகள் முயற்சி செய்து இந்த காணியை அடைப்பதை நிறுத்த வேண்டும். அவர்களுடைய உண்மையான விவரங்களை கேட்டறிந்து அவர்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு முல்லைத்தீவு தேவிபுரம் பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நிலையம் இன்று முற்றுகையிடப்பட்டது.
முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்திக்கு தயாராக இருந்த கோடா, செப்பு சுருள், வரல என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை அடுத்து புதுக்குடியிருப்பு போலீசார் இன்று காலை தேவிபுரம் ஆனா பகுதியில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் கசிப்பு உற்பத்திக்கான பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. கசிப்பு உற்பத்திக்கு தயாராக இருந்த 11,69,500 மில்லிலிட்டர் கோடா, செப்பு சுருள் மற்றும் 7 பரல்கள் என்பன கைப்பற்றப்பட்டன. போலீசாரின் வருகையை அறிந்த சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். கள்ளுத்துறை கட்டுக்குருந்த கடற்கரையில் கரையொதுங்கிய போதைப்பொருள் என சந்தேகிக்கப்படும் பொதி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. கள்ளுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுக்குருந்த கடற்கரையில் இன்று காலை போதைப்பொருள் என சந்தேகிக்கப்படும் பொதி ஒன்று கரையொதுங்கியது. சுமார் 10 கிலோகிராம் நிறையுடைய ஒரு பொதி இவ்வாறு கரையொதுங்கி கிடைத்துள்ளது. இந்நிலையில் கடற்கரைக்கு அருகில் இருந்த சுற்றுலா ஹோட்டல் ஊழியர்கள் இதை பார்த்து பாதுகாப்பு பிரிவினருக்கு தகவல் அளித்துள்ளனர். குறித்த தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசின் விசேட அதிரடிப்படையினர் மேலதிக விசாரணை நடவடிக்கைகளுக்காக அந்த பொதியை எடுத்துச் சென்றுள்ளனர். இந்த பொதி கடலில் மிதந்து வந்ததா அல்லது யாரேனும் ஒரு நபரால் இங்கு கொண்டு வந்து போடப்பட்டதா என்பது தொடர்பில் கள்ளுத்துறை கட்டுக்குருந்த போலீசார் விசேட அதிரடிப்படையினரும் மற்றும் கள்ளுத்துறை தெற்கு போலீசாரும் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அக்கரப்பத்தனை ஆட்லோ தோட்டத்தில் பெண்கள் செயற்பாட்டு பணி குழுக்கான தேர்தல் இடம்பெற்றது. அக்கரைப்பத்தனை ஆட்லோ தோட்டத்தில் பெண்கள் செயற்பாட்டு பணிக்குழுவிற்கான முதல்வர் தேர்தல் இன்று இடம்பெற்றது. இன்று அக்கரைப்பத்தனை ஆட்லோ தோட்டத்தில் மலேக பெண்கள் செயற்பாட்டு பணிக்குழுவின் தலைவரை தெரிவு செய்யும் தேர்தல் ஜனநாயக ரீதியில் வெற்றிகரமாக நடைபெற்றது. ஃப்ரீடோ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இத்தேர்தலில் தேயிலை கொழுந்து சின்னத்தில் கந்தன் ஹனகாம்பாள், புத்தகம் சின்னத்தில் பாலகிருஷ்ணன் கோகிலவாணி, விளக்கு சின்னத்தில் முருகேஷ் புஷ்பமலர், கேடயம் சின்னத்தில் பிலிப் அன்னதாஸ் மேரி, புறா சின்னத்தில் கிருஷ்ணசாமி கிருஷ்ணலீலா ஆகியோர் போட்டியிட்டனர். அளிக்கப்பட்ட 169 வாக்குகளில் புறா சின்னத்தில் போட்டியிட்ட கிருஷ்ணசாமி கிருஷ்ணலீலா 65 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று அக்கரைப்பத்தனை ஆட்லோ தோட்டத்தில் பெண்கள் செயற்பாட்டு பணிக்குழுவின் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார். மேலும் விளக்கு சின்னத்தில் போட்டியிட்ட முருகேஷ் புஷ்பமலர் 41 வாக்குகளையும், புத்தகம் சின்னத்தில் போட்டியிட்ட பாலகிருஷ்ணன் கோகிலவாணி 26 வாக்குகளையும், கேடயம் சின்னத்தில் போட்டியிட்ட பிலிப் அன்னதாஸ் மேரி 19 வாக்குகளையும், தேயிலை கொழுந்து சின்னத்தில் போட்டியிட்ட கந்தன் கனகம்மாள் 18 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். குறித்த தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட 185 வாக்குகளில் 169 வாக்குகள் அளிக்கப்பட்டது. அளிக்கப்பட்ட வாக்குகளில் எவ்விதமான வாக்குகளும் நிராகரிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன்போது ஃப்ரீடோ நிறுவன உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபைகள் தேர்தல் தொடர்பில் முதல்வர் வேட்பாளர் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் கவனம் செலுத்தியுள்ளன. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளர்களாக பொது வேட்பாளர்களை நிறுத்துவது குறித்து பல எதிர்க்கட்சிகள் கவனம் செலுத்தியுள்ளன. முன்னாள் அமைச்சர் GL பீரிஸின் இல்லத்தில் கூடிய போது எதிர்க்கட்சிகள் இந்த விடயத்தை அலசின. நேற்று சுமார் 2 மணி நேரம் நடந்த இந்த கலந்துரையாடலில் மாகாண சபைகள் தேர்தலை விரைவாக நடத்த கோருவது குறித்து விரிவாக கதைக்கப்பட்டது. அத்துடன் மாகாண சபைகள் தேர்தலை எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்றும், முதலமைச்சர் பதவிக்கான வேட்பாளர்களுக்கு பொது வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் எனவும் பேசப்பட்டது. பொது வேட்பாளர்களை நிறுத்துவது சாத்தியமில்லை என்றால் தனித்தனியாக போட்டியிட்டு பின்னர் ஒன்றாக இணைந்து மாகாண சபையை அமைப்பது குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. முதலமைச்சர் பதவிக்கு பொது எதிர்க்கட்சி வேட்பாளர்களை நிறுத்துவது குறித்து எதிர்க்கட்சிகளில் உள்ள பிரதான அரசியல் கட்சிகளுடன் பேச்சு நடத்தவும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. பேராசிரியர் GL பீரிஸ் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் தயாசிரி ஜெயசேகர, மனோ கணேசன், சம்பிகரணவக்க, லசந்த அழகியவண்ண, அனுர பிதியரசன யாப்பா, மஹிந்த அமரவீர உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெருந்தோட்ட வீதிகளை புனரமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். 500 மில்லியன் ரூபாய் செலவில் பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள
வீதிகள் புனரமைக்கப்பட உள்ளதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்புகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். அமைச்சில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ඒ වගේම තවත් කාරණයක් අපි මේ රටේ ජනතාවට දැනුවත් කරනවා. අපේ වැවිලි ප්‍රජාව ඉන්න මලේගම් ප්‍රජාව ඉන්න විශේෂම කඳුකර ප්‍රදේශයේ மலையகத்தின் தோட்டப்பகுதியில் உள்ள பழைய வீதிகளை புனரமைப்பதற்காக 500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தோட்டப்பகுதிகளின் வீதிகள் முறையாக இன்மை நாட்டின் உற்பத்தி மற்றும் தொழில்துறையின் வளர்ச்சியை நேரடியாக பாதிக்கிறது. மலையக மக்களின் அன்றாட செயற்பாடுகளுக்கும் பாதகமாக அமைகின்றது. தோட்டத்துடன் தொடர்புடைய சுற்றுலாவை மேம்படுத்துவதே முதன்மை நோக்கம் என்பதால் இந்த தோட்டத்துடன் தொடர்புடைய வீதிகளை மேம்படுத்துவது அவசியமாகும். இந்த தோட்டங்களுடன் தொடர்புடைய வீதிகள் ஒருபுறம் வீதி மேம்பாட்டு ஆணையத்திற்கு சொந்தமானவை அல்ல, மறுபுறம் மாகாண சபைகளுக்கு சொந்தமானவை அல்ல, மேலும் அவை மாகாண நிர்வாகங்களுக்கு சொந்தமானவையும் அல்ல. அதேபோன்று தோட்ட வீதிகள் கடந்த காலங்களில் உரிமையாளருக்கு சொந்தமானவை அல்ல என்பதால் அவை புனரமைக்கப்படவில்லை. அதேபோன்று நிறுவனங்களின் கீழ் இருந்த தோட்ட வீதிகளை அவர்கள் பராமரிக்கவில்லை, ஏனெனில் அவர்களுக்கு பொருளாதார வலிமை இல்லை என்று கூறி அவர்கள் கைகளை கழுவினார்கள். எனவே அரசாங்கம் இந்த வீதிகள் அனைத்தையும் புனரமைக்க முடிவு செய்துள்ளது. அதற்கமைய மலையகத்தின் தோட்டப்பகுதியில் உள்ள வீதிகளை புனரமைப்பதற்காக 500 மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீடு செய்ய அமைச்சரவை அனுமதி பெறவுள்ளது. அதற்கமைய புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ඉදිරි මේ මාස කිහිපය ඇතුළත ප්‍රතිසංස්කරණය කිරීමට නැත්නම් කොන්ක්‍රීට් කරන්න නැත්නම් සමහර තැන්වල කාපට් කරන්න අදාළ මුදල් මේ විදිහට ලැබුණා. ඉතින් මාර්ග සඳහාත් විශාල මුදලක් මේ වෙලාවේ අපේ අමාත්‍යාංශයෙන් වතුකරයට යොදවන බව අපි මේ රටේ ජනතාව දැනුවත් කරන්න අවශ්‍යයි. வடக்கு கடற்பகுதியில் சட்டவிரோத தொழில்களை தடுத்து நிறுத்துவதனூடாகவே மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் என வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். வடக்கு கடற்பகுதியில் சட்டவிரோத தொழில்களை உடனடியாக தடுத்து நிறுத்துவதனூடாகவே கடல் வளத்தையும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த முடியும் எனவும் உரிய தரப்பினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் யாழ் மாவட்ட வடமராட்சி கிழக்கு கடற்றொழிலாளர் சங்க பிரதிநிதி நா வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று கருத்து வெளியிடும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். இவ்வளவு காலமும் வெளி மாவட்டக்காரருக்கு அனுமதிகளை கொடுத்து இன்றைக்கு வெளி மாவட்டக்காரர் வந்து இங்க வந்து தொழிலுக்கு வந்து எங்களை இந்த இடங்களை வந்து பிடிச்சு கொட்டுகளை போட்டு எங்களோட இடங்களை வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு எங்களது மக்கள் தொழில் செய்ய முடியாத நிலையில தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதை உங்களோட கவனத்தில் எடுத்து இப்போ முல்லைத்தீவு கடற்தொழில் நீர்வளத்துறை உதவி பணிப்பாளரும் யாழ் மாவட்ட கடற்தொழில் நீரியல் உதவி பணிப்பாளரும் இனிமேல் வந்து அந்தந்த மாவட்டத்தை தவிர வேறு ஆக்களுக்கு அனுமதி வழங்காமல், இப்போ யாழ் மாவட்டம் என்றால் யாழ் மாவட்டக்காரருக்கு நீங்கள் அனுமதியை வழங்குவோம். அதே மாதிரி முல்லைத்தீவுன்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு அனுமதியை வழங்குவோம். வெளி மாவட்டக்காரர்களுக்கு நீங்கள் தயவு செய்து அனுமதிகள் கொடுக்க வேண்டாம். நீங்கள் அனுமதிகள் கொடுக்கிறதால எங்களது நிலங்கள் வந்து பறிபோய் கொண்டிருக்கின்றது. தொழிலண்ட போர்வையில் வந்து இங்கே வந்து தொழிலுக்கண்டு உண்டி கொட்டுகளை போட்டு வீடுகளை கட்டி இன்றைக்கு அவர்கள் இங்கே குடியிருந்து இன்றைக்கு எங்களது நிலங்கள் எங்களது தொழில் வளங்கள் பறிபோய் கொண்டிருக்கு. அப்போ இதுக்கு வந்து நீங்கள் இனிமேல் வந்து உடந்தையாக இருக்கக்கூடாது. தயவு செய்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறதுக்கு நீங்கள் அனுமதியை கொடுக்கலாமே தவிர வெளி மாவட்டக்காரர்களுக்கு தயவு செய்து அனுமதி கொடுக்க வேண்டாம். நீங்கள் இந்த ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களது இடங்களையும் எங்களது மக்களின் வாழ்வாதாரத்தையும் எங்களது மக்களின் பலங்களையும் அடுத்து எங்களது இடங்களையும் பாதுகாத்து நாங்கள் எங்களோட மக்கள் சந்தோஷமா வாழணும், சந்தோஷமான முறையில் மீனை பிடிக்கணும்னு சொல்லி அதை உங்களது நல்லொரு மனசுல ஒரு நல்லொரு கருத்தாக எடுத்துக்கொண்டு தயவு செய்து நீங்கள் இனிமேல் வெளி மாவட்டக்காரருக்கு அனுமதியை கொடுக்காம அந்தந்த மாவட்டத்துக்கு கொடுக்கும். யாழ் மாவட்டக்காரர்கிட்ட யாழ் மாவட்டருக்கு கொடுக்கும், முல்லைத்தீவு மாவட்டம்னா முல்லைத்தீவு கொடுக்கும். ஏன்னு சொன்னா அது டிராக்டர் தொழிலா இருக்கலாம், சுழியோடி அட்டை பிடிக்கிறவையா இருக்கலாம், வேறு எதுவும் தொழில் செய்கிறவையா இருக்கலாம். தயவு செய்து அந்தந்த மாவட்டத்துக்குரியாக்களுக்கு நீங்கள் அனுமதிகளை கொடுத்தால் எங்களது நிலங்கள் பாதுகாக்கப்படும், ஆக்கிரமிக்கப்படாது. எங்களது கடற்தொழில் எங்களோட கடல் வளங்கள் பாதிக்கப்படாது. ஏனென்று சொன்னால் இதால வந்து எங்களுக்கு முற்று முழுதாக எங்களது கடற்தொழில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்குது. வெளி மாவட்டக்காரர் இங்க வந்து தொழில் செய்யணும், பிறகு திருப்பி காத்தொழில் மீனோட தங்கடத்தில் போய் தொழில் செய்யலாம். நாங்கள் அப்படி தொழில் செய்யலாமோ? எங்களுக்கு அப்படி தருவினியோ? நீங்கள் அங்கே இங்க வந்தால் நாங்கள் ஒருபோதும் உங்களை அனுமதிக்க மாட்டோம். வெளியிடத்தாக்களை வெளி மாவட்டக்காரர் தாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதே போல உங்களோட மாவட்டங்களை நீங்கள் அனுமதிக்காதீங்க. இங்கே தொழிலுக்கு வரவரை நீங்கள் விடாதே கொண்டு சொல்லி அங்கே உள்ளவங்க சொல்றாங்க. ஆனால் எந்தெந்த நீதித்துறை உதவி பணிப்பாளர் இனிமேல் தன்னும் ஒரு மனச்சாட்சிக்கு பயந்து வேலை செய்யுங்க. தயவு செய்து வெளி மாவட்டக்காரருக்கு இங்கே அனுமதி கொடுக்காமல் நீங்கள் எங்கட மாவட்டக்காரர் யாழ்ப்பாணம் என்றாலும் சரி முல்லைத்தீவு என்றாலும் சரி அந்தந்த மாவட்டக்காரருக்கு அந்தந்த இடங்களை அனுமதிகளை கொடுக்க வெளி மாவட்டக்காரர் தயவு செய்து இந்த தொழிலுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று உங்களுடைய அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மேலதிக செய்திகளுக்கு நமது டான் நியூஸ் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் செலிகோ லைஃப் காப்பீட்டுதாரராகி தமிழ் சவாரி சென்றிடுவோம்.